முறை ஆராய்ந்திடாமல் நித்திய தரிசனம் தருபவரே, பிரயோஜனம் இல்லா எவரையும் அழைத்து உயர்த்திடும் ஆற்றலை உடையவரே, ஆபிராம் ஆபிரகாமாகிடலாம், ஒருவன் ஆயிரமாய் மாறிடலாம், ஒருவனாயிருக்கையில் அழைத்தவரே, ஆயிரமாக்கி மகிழ்பவரே, சொன்னதை பிசகாமல் செய்பவரே, யாவே வைராக்கியம் உடைய. என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால், புதுப்பிக்கிற ஆவியானவர், ஆவியை புதுப்பிக்கிற ஆவியானவர். அதான் என்னுடைய செய்தியின் தலைப்பு, ஆவியை புதுப்பிக்கிற ஆவியானவர். அதான் என்னுடைய செய்தியின் தலைப்பு. இன்னைக்கு இருக்கிற அந்த செய்தி கொஞ்சம் கஷ்டமானது. அதனால நான் பார்த்தேன், சரி நம்மளே பேசினோம். காலையிலே அங்க பேசினேன், உங்ககிட்ட இந்த காலை ஆராதனையிலும் மறுபடியும் பேசும்படியாய் விரும்புகிறேன். நான் ரொம்ப யோசித்து பார்க்கிறேன், இந்த முன்ன மாதிரி இல்லை. கடந்த நாட்களில் சரீரத்தில் நிறைய பலவீனங்கள் உண்டு, ஆனாலும் கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். என்னுடைய துவக்கம், என்னுடைய வாழ்க்கையின் துவக்கம் ரொம்ப அற்பமான ஒரு துவக்கம். ஆனால் கர்த்தர் இதுவரையிலும் நடத்தி வந்திருக்கிறார். 19 வயசுல வீட்டை விட்டு நான் வெளியே வந்து விட்டேன். 19 வயசுலேயே வந்து விட்டேன். அவங்க யாரும் எனக்கு ₹1 தந்ததில்லை. இயேசுநாதர் உனக்கு சாப்பாடு கொடுப்பாரான்னு பார்ப்போம், உதவி செய்வார் என்று பார்ப்போம், அப்படிதான் வெளியே வந்தேன். ஒரு வேஷ்டி சட்டை, பசியிலே ஒரு ஹோட்டலில் போய் வேலை கேட்டு வேலை செய்தேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது, திருநெல்வேலியிலே அந்த ஹோட்டல் பேர் கூட இன்றைக்கு என் மெமரியில் இருக்கிறது. தாஜ் ஹோட்டல் என்ற ஒரு முஸ்லீம் ஹோட்டலில் வேலை செய்தேன். அங்கே என்ன வேலை கொடுத்தாங்கன்னா, டேபிள் துடைக்கிற வேலை, தண்ணி வைக்கிற வேலை தான் கொடுத்தாங்க. அங்கே எல்லா வேலையும் நான் செய்திருக்கிறேன். அதுதான் என்னுடைய வாழ்க்கையின் துவக்கம். ஆனால் அதுக்கு பிறகு என் வீட்டிலிருந்து எனக்கு ₹1 கூட யாரும் கொடுத்தது கிடையாது. ஆனால் இத்தனை வருஷ காலமாய் இந்த இயேசு என்னை நடத்தி வந்திருக்கிறார். எனக்கு பிள்ளைகளும் யாரும் எனக்கு உதவி செய்தது கிடையாது. முன்னாள் வரையிலும் எந்த பிள்ளையும் எனக்கு உதவி செய்தது கிடையாது. ஆனால் இயேசு என் வாழ்க்கையின் மாறாதவர், இயேசு என் வாழ்க்கையின் உயர்ந்தவர், என் இயேசு என்னை நடத்தி வந்த தெய்வம். அவர் உங்களையும் நடத்துவார், உங்களுக்கும் உதவி செய்வார். ஆமென். உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். நல்ல கவனமாய் கேளுங்கள். நம்முடைய சரீரத்திலே 3 பகுதி இருக்கிறது. ஒன்று ஆவி, இன்னொன்று ஆத்மா, இன்னொன்று சரீரம். இந்த 3ம் தேவன் சிருஷ்டிக்கும் போது தேவ சாயலிலே இருந்தது. அது புதிதான சாயல், தேவனுடைய சாயல். பாவம் செய்த போது இந்த ஆவி, இந்த ஆத்மா, இந்த சரீரம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கெட்டு போனது, பழமையாய் போனது, இருள் நிறைந்து போனது. இயேசு இந்த உலகத்திலே எதற்காய் வந்தார் என்றால், இழந்து போன சாயலை மறுபடியும் பெற்றுக் கொள்ளும்படியாய். எல்லாரும் பாவியை ரட்சிக்க வந்தார், பாவியை ரட்சிக்க, உண்மைதான், பாவியை தான் ரட்சிக்க வந்தார். ஆனா மெயின் பார்ட்ஸ் என்னன்னா, மெயினான காரியம் என்னவென்றால், இழந்து ஏதேனில இழந்து போன மனிதன் இழந்து போன சாயலை மறுபடியும் அவன் பெற்றுக் கொள்ளும்படியாய். அதுக்குதான் இயேசு இந்த உலகத்திலே மனுஷனாய் வந்தார். நான் கடந்த வாரங்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். வார்த்தையிலே மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்றும், போன வாரத்திலே நான் என்ன பேசினேன் என்றால், என்ன பேசினேன்? புதிய மனிதன் மாறுறதுக்கு என்ன, இப்ப எல்லாரும் புதிய மனுஷன். அதுக்கு மெயின் பாயிண்ட் என்ன பேசினேன்? சப்ஜெக்ட் தான் பேசிட்டு, மெயின் பாயிண்ட் யாருமே பேசல. அதான் நான் திருப்பி திருப்பி பேசுகிறேன். அந்த சாயல்ல நாம் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்றால்,
அருமையான நம்முடைய சிந்தையை பற்றி பேசு. மெயின் சப்ஜெக்ட் விட்டுறாங்க. சிந்தை புதுப்பிக்கப்பட வேண்டும், இரண்டாவது வார்த்தை புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று பேசு. இது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. இன்றைக்கு உங்கள் ஆவி புதுப்பிக்கப்பட வேண்டும். அதான் இன்றைக்கு செய்தியின் தலைப்பு என்ன என்றால், ஆவியை புதுப்பிக்கிற ஆவியானவர். இன்றைய செய்தி தலைப்பு தான். நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். நான் எப்பவுமே ஒரு சப்ஜெக்ட்ல தான் நின்று பேசிட்டு இருக்கேன். சப்ஜெக்ட் விட்டு கொஞ்சம் அங்கங்கே போனாலும் மறுபடியும் சப்ஜெக்ட்ல தான் பேசணும். இன்னைக்கு என்ன உங்க சபையில பேசினாங்க? நல்லா பேசினாங்க. அடுத்த வாரம் அவன்கிட்ட போய் கேட்டா என்ன பேசுனீங்க பாஸ்? நல்ல சத்தமா பேசினார். என்ன பேசினார்? சத்தமா நல்லா பேசினார். ஆனா அவங்களுக்கு என்ன பேசினாரு தெரியாது. ஒருத்தர் கேட்டேன், 2 பேரும் நல்ல என் கூட ஒருத்தர் வந்துட்டே இருந்தாரு. உங்க சபையில என்ன பேசினேன்? முதல் வாரம் போனோம் பாஸ்டர், தசம பாகத்தை பத்தி பேசினார். சரி, நல்லதுதானே. இல்ல, 2வது வாரம் போன தசம பாகத்தை பத்தி பேசினார். 3வது வாரத்துக்கு போனாலும் தசம பாகத்தையே பேசினாராம். 4வது வாரம் உண்மையே நடந்தது. அவர் அப்படியே என்கிட்ட சொல்றாரு. 4வது வாரம் போன தசம பாகத்தை பத்தி பேசினார். 5வது வாரம் போன 5வது வாரம் தசம பாகத்தை பத்தி பேசினார். நான் நினைக்கிறேன் அவருக்கு அந்த செய்தியை தவிர வேற எந்த செய்தியும் தெரியாது போலுது. 6வது வாரம் போற தசம பாகத்தை பத்தி பேசினார். 7வது வாரம் போன தசம பாகம். 8வது வாரம் போறதுக்குள்ள புருஷன் மனைவி ஒரு முடிவெடுத்தாங்களாம், இந்த வாரம் தசம பாகத்தை பத்தி பேசினா அந்த சபைக்கே போக கூடாதுன்னு பழைய சபைக்கு போயிட்டாங்க. அந்த வாரம் போனாராம், அந்த வாரம் தசம பாகத்தை பத்தியே பேசினார். உண்மையில அவங்க இனிமேல் இங்க வரவே கூடாது, நமக்கு பைத்தியமே பிடிச்சிரும் சொல்லி போயிட்டாங்களாம். நீங்க நல்ல கவனமா கேட்கணும், செய்திகளை கேட்கணும், மெமரி பண்ணணும், ஹார்ட்டுக்குள்ள கொண்டு போகணும். ஆமென். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு என்ன? உங்களை அருமையான புதுப்பிக்கிற ஆவியானவர். நீங்க பரிசுத்தமாய் வாழ முடியும் என்றால் இயேசு ஏன் வர வேண்டும்? நீங்கள் உங்களை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் இயேசு ஏன் சிலுவையில் அடிக்கப்பட வேண்டும்? இயேசு ஏன் இந்த பூமிக்கு வர வேண்டும்? நம்மாலே நாம் விழுந்து போன மனிதனை தூக்கி எடுக்க ஒருவர் தேவை. விழுந்து போன மனுஷனை நிலைநிறுத்த ஒருவர் தேவை. விழுந்து போன மனுஷனை தாங்கி பிடிக்கிற ஒருவர் தேவை. விழுந்து போன மனுஷனை தூக்கி விட முடியாது. விழுந்து போன மனுஷனை தாங்கி பிடிக்க முடியாது. விழுந்து போன மனுஷனை ஒருவன் தூக்கி நிலைநிறுத்த முடியாது. விழுந்து போன மனுஷனை சிருஷ்டித்தவரே, மனிதனை சிருஷ்டித்தவரே தூக்கி எடுக்க மனுஷனாய் இந்த உலகத்துக்கு வந்தார். ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. இந்த நாளில் செய்தியை மறுபடியும் வாசிக்கலாம். வசனம் போன வாரம் பிரசங்கித்த வசனம் தான் எபேசியருக்கு எழுதின நிருபம். Praise the Lord. 4ஆம் அதிகாரம் 22, 23, 24 வாசிக்கலாம். புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். வசனம் என்னன்னா 23 வாசனம். புதிதான ஆவி உள்ளவர்களாய். நம்முடைய உள்ளத்திலே ஒரு ஆவி இருக்கிறது, அது புதிதாய் தான் இருந்தது. ஆனால் பாவம் செய்யும் போது அது அணைந்து போனது. ஏனென்றால் பிரசங்கி சொல்லுகிறான், நீதிமொழியின் புத்தகத்திலே சொல்லுகிறான், கர்த்தருடைய ஆவி மனுஷனுக்கு கர்த்தருடைய ஆவி இருதயத்திலே தீபமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறான். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். கர்த்தருடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. தீபம்னா வெளிச்சம். இந்த வெளிச்சம் தான் தேவ பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க, தேவ சத்தத்தை கேட்க, தேவனுடைய வல்லமையை பார்க்க இந்த ஸ்பிரிட் ஆவி உதவி செய்கிறது. சரீரத்திற்கு ஒரு ஆக்டிவிட்டிஸ், அதாவது சரீரம் ஒரு சில காரியங்களை செய்ய அதற்கு வல்லமை இருக்கிறது. ஆத்மா சில காரியங்களை செய்ய வல்லமை இருக்கிறது. ஆவி சில காரியங்களை செய்ய வல்லமை இருக்கிறது.
நம்ம இன்னைக்கு மெயின் சப்ஜெக்ட் என்னன்னா ஆவிதான், உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி. இந்த ஆவி புதுப்பிக்கப்படுறது, அதனுடைய செயல்பாடுகளை கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன். ஒரு சின்ன சின்ன காரியத்தை சொல்றேன். ராத்திரி சொப்பனம் எது நீங்க சொப்பனம் காண்றீங்க ராத்திரி, இது எங்கே நடக்கிறது என்றால் ஸ்பிரிட்ல நடக்குது, ஆவியிலே நடக்கிறது. பயந்து போய் உட்கார்ந்து இருக்கிறீங்க. நீங்க ராத்திரி யாராவது செத்து போன மாதிரி கண்டீங்கன்னா எப்படி இருக்கும்? காலையில உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் மனசு. அப்போ அந்த ஆவி இல்லைதான் இந்த சம்பவம் நடக்குது. சில சமயம் பாத்தீங்கன்னா சிலர் இப்படியே எழும்பி இப்படியே நடப்பாங்க. பகல நடந்தா பரவாயில்ல, ராத்திரி 12 மணிக்கு நடப்பாங்க. எப்படி யோசிச்சு பாருங்க. வீட்டுக்காரர் கேட்பாரு, ஏமா நீ ராத்திரி ஏமா எழும்பி நடக்கிற? பாத்ரூம் எல்லாம் போன நான் பார்த்தேன். எனக்கு தெரியாதுங்கிறான். இது ஆவியிலே உண்டாகிற காரியங்கள். புரியுதுங்களா? ஆவியிலே உண்டாகிற காரியம். ஒரு கலக்கம் இருக்கும், ஸ்பிரிட்ல ஒரு கலக்கம் இருந்தனா. ஆனா இது ஒன்றை ஒன்று சம்பந்தம் உள்ளது. சரீரம் நன்றா இருந்தால் ஆத்மா நன்றா இருக்கும், ஆத்மா நன்றா இருந்தால் ஆவி நன்றா இருக்கும். இந்த மூன்றுக்கும் கனெக்ஷன் இருக்குது, தொடர்பு இருக்கிறது. ஆனால் இந்த சரீரத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் பரவாயில்லை. இன்றைக்கு அருமையான மருத்துவமனை இருக்கிறது, மருத்துவர்கள் இருக்கிறார்கள், சிறப்பாக சிகிச்சை பண்ணுகிற இடங்கள் எல்லாம் இருக்கு. அந்த காலம் போல அல்ல, இந்த காலத்துல நிறைய அட்வான்ஸ் மிஷின் எல்லாம் இருக்கு. கடந்த நாள்ல நான் உடம்பு சரியில்லாத ஆனதுக்கு காரணம் இந்த பல்லு பிரச்சனை நிறைய இருந்திருந்து. ஆனா அங்க போய் பார்த்தேன், நான் இதுவரையிலும் அப்படி பார்த்ததே இல்லை. இவ்வளவு எக்யூப்மெண்ட்ஸ் ஒரு பல்லுக்கு வச்சுக்கிறாங்க, அவ்வளவு டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. பல்லுக்கே இவ்வளவு மெடிக்கல் இருக்குது. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப கருத்து போச்சு. எடுக்க தான் செய்யணும், ஆனா எடுக்கல. அவங்க அந்த சிகிச்சை பண்ணி பல்ல பார்த்தா கருப்பு காணும். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இந்த பல்ல நீங்க பார்த்தாலே தெரியும், கருப்பா இருக்கும். அவ்வளவு அட்வான்ஸ் இல்ல. நமக்கு சரீரத்தில் ஹார்ட் ஆப்ரேஷன் நடக்குது, ஹார்ட் எல்லாமே அட்வான்ஸ், பரவாயில்ல. ஆனா ஆத்மாவுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்கு எங்கேயாவது இருக்குதா? ஆஸ்பத்திரி இல்லை. தியானம், மெடிடேஷன் அப்படி சொல்றாங்க. அப்புறம் ஆவிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது எங்கேயாவது இருக்குதா? ஸ்பிரிட் ட்ரீட்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் எங்கேயாவது போர்டு போட்டிருக்குதா? ஆனா முக்கியமான ஒரு மனுஷனுடைய முக்கியமான பகுதி ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த ஆவிதான் தேவனோடு கூட பேசும் தன்மை உடையது. இந்த ஆவிதான் தேவனோடு கூட தொடர்பு கொள்கிற தன்மை உடையது. இந்த ஆவிதான் மனிதனுக்கு வெளிச்சமா இருக்கிற பகுதி. இப்ப என்ன, இது கெட்டு போயிடுச்சு. கெட்டு போனதுனால மனுஷன் தேவனை காண முடியாதவனாய் போய்விட்டான். இப்ப இந்த ஆவி புதுப்பிக்கப்பட வேண்டும். மற்ற மதங்கள் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, தெய்வத்தை காண ஒரு பெரிய சுத்து வச்சிருக்கிறாங்க. இங்க இருந்து அங்க போய், அங்க இருந்து இங்க போய் நேச்சர் பண்ணி செருப்பு போடாம நடக்கும், மொட்டை அடிக்கணும், இங்க குத்தணும், அங்க குத்தணும், இங்க குத்தணும், பந்த எடுக்கணும், அதை எடுக்கணும், தீயில நடக்கணும், நெருப்பு நடக்கணும், இப்படி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அவன் செய்யறான். ஆனா கிறிஸ்துவ மார்க்கம் தேவனோடு கூட தொடர்பு கொள்ள வைத்திருக்கிற ஒரே பாதை இந்த வேத புத்தகம் தான். ஆமென். இதுல எல்லாவற்றுக்கும் வழி இருக்கிறது. கர்த்தர் இந்த வேத புத்தகத்துல ரொம்ப நான் ருசித்து, நான் ரொம்ப இன்பமாய் படிக்கிற ஒரு புத்தகம் வேத புத்தகம். இதுல அவ்வளவு ஆழமான காரியங்களை தேவன் எழுதி வைத்திருக்கிறார். அப்ப இந்த ஆவி புதுப்பிக்கப்பட வேண்டும். இந்த ஆவி புதுப்பிக்கப்பட்டால், இல்லைன்னா நீங்க புதுப்பிக்கப்படலைன்னா இந்த ஆவியில தான் பிசாசு வந்து உட்கார்ந்து. இது வெறுமையா இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம், இருளா இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். பிசாசு ஆவியாய் தான் இருக்கிறான். எப்படி தேவன் ஆவியாய் அசைவாடுகிறாரோ அதை போல பிசாசும் ஆவியாய் தான் இருக்கிறான். அவன் ஒரு அருமையான சரீரத்தில் போய் உட்கார மாட்டான். நீங்க நல்லா புரிஞ்சுங்க. ஆத்மாவில் அவன் உட்கார மாட்டான். அவனுக்கு உட்கார ரொம்ப பெஸ்ட் பிளேஸ் ஒரு மனுஷனுடைய ஸ்பிரிட், ஆவி. அந்த ஆவியில போய் அவன் உட்கார்ந்துருவான்.
ஆனா சரீரம் ஆடுது, சத்தம் போடுது, ஆத்மா ஆடுது. அவன் இருக்கிற இடம் எங்க? ஆவியில் இருக்க. ஆமென். புரியுதா உங்களுக்கு? பொய் நிறைய சொல்லுவான். எப்போ ஒரு ஆளு ரொம்ப பொய் சொல்றானோ அவன் பிசாசா இருக்கிறான். உண்மையா? ஏன்னா பிசாசு பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். எங்க ஊர் பக்கமெல்லாம் பேய் விரட்டும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, பாஸ்டுங்க, அவங்களுக்கு பேயின்னு தெரியாது, பேய் விரட்டுற மெத்தடும் தெரியாது. எங்க இருந்து வந்திருக்கிற, யார் உனக்கு வச்சா? அவன் சொல்லுவான், பக்கத்து வீட்டுல உங்க அண்ணன் வச்சாம்பாங்க. அப்படியோ? போ. நான் போக மாட்டேன். அப்ப எப்ப போவ? அது ஒரு 4-5 முட்டை, 4-5 தேங்காய், 4-5 இது மந்திரவாதி வந்து சொல்லுவான், 10,001, 10,005, 10,010. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், 10,001, 10,010. அடுத்த நாள் அருவா எடுத்துட்டு போய் அவனை வெட்டிடுவான். இவன் மொத்தமா போலீஸ் ஸ்டேஷன். சார் நான் அவன் பிள்ளைக்கு வச்சேன்னு சொல்லி அவன் வந்து அருவா வச்சு வெட்டிட்டான் சார். நிறைய கொலை திருநெல்வேலி, மதுரை இந்த நாகர்கோவில் பகுதிகளில நிறைய கொலை கோர்ட்டுக்கு வர்றது இந்த பிசாசு சொன்ன பொய்யினால. அதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு 10 பேரை நம்ம ஆளா சேர்த்துட்டோம். ஆமென். நீங்க நல்ல கவனமாய் கேளுங்கள். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஜீவன் உள்ளவரை ஆராதிக்கிறீர்கள். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களோடு கூட பேசுகிறவர். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்கள் சத்தத்தை கேட்கிறவர். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களோடு கூட நடந்து வருகிறவர். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களுக்குள்ளே தங்கி இருக்கிறவர். ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆகவே இந்த ஆவியை புதுப்பிக்க என்ன செய்ய வேண்டும்? நாமவே சிலப்பா நம்ம என்ன முடிவுக்கு வந்துட்டோம், இந்த பாவத்தை ஜெயிக்க முடியாது, நம்ம இப்படிதான் இருப்போம். அப்படிதானே? சில நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல சில கொஸ்டினுக்கு நாம் ஆன்சர் கொடுக்கிறோம். 60 வயசு ஆயிட்டு, இனிமேல் இவ்வளவு மாற்ற முடியாத கஷ்டம்தான். 70 வயசு ஆயிட்டோம். 60 வயசு ஆட்கள் எல்லாம் ஊழியத்துக்கு எடுக்கக்கூடாது. வயசானவங்களை ஊழியத்திலே வைக்கக்கூடாது. ஏன் வைக்கக்கூடாதுன்னா, அவங்க சின்ன வயசுல இருக்கிற சோபங்கள் அப்படியே அது ஆலமரம் மாதிரி உள்ள வளர்ந்துருக்கும். பிரதர் அதை செய்யுங்கன்னு சொன்னா செய்ய மாட்டாங்க. இதை கேட்காதீங்கன்னா கேட்க மாட்டான். அப்படின்னா 80 வயசுக்கு மேல எல்லாம் ஒண்ணுமே செய்ய முடியாது. 60-70 வயசு விசுவாசி, 75 விசுவாசி, ஏதோ வந்தாரா சேர்ல உட்கார்ந்து வந்தா கூட்டத்துக்கு ஒரு ஆளா இருந்துட்டு போறாரா போட்டு நூட்டுதான், அதை வச்சு ஒண்ணும் நம்ம செய்ய முடியாது. ஆகவே இந்த அருமையான நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள முடியுமா முடியாதா? பார்த்தா எல்லாமே கொஸ்டின்ல இருக்கிறத முடியாதுன்னு சொல்ற போல இருக்கு. முடியுமா முடியாதா? நீங்க எங்க இருக்கிறீங்களா இல்ல வேற எங்கேயா இருக்கிறீங்களா? இல்ல நீங்க நான் மலையாளம் பேசுறவங்க மத்தியில பேசுறேன், நான் தெலுங்கு பேசுறவங்க மத்தியில பேசுறேன், இல்ல தமிழ் தெரியுமா? ஸ்தோத்திரம். முடியுமா முடியாதா? சும்மா சொல்றீங்க. முடியாதுதான் நமக்கு ஆன்சர். ஆன்சரே முடியாதுதான். ஆனா இந்த வேதம் முடியும் என்று சொல்லுகிறார்கள். ஆமென். அல்லேலூயா. ஆனா நீங்க முடியாது இருக்கிறதுனால அப்பாக மாட்டேங்கிறீங்க, அப்படியே இருக்கிறீங்க. என்ன சொன்னாலும் இதை மாத்த முடியாதுங்க, இதை செய்ய முடியாது நீங்க சொல்றீங்களா? சிலரை பார்த்து சொல்றீங்க, உலகத்துல யாரை மாத்தினாலும் மாத்த முடியும், இந்த அம்மாவை மாத்தவே முடியாது. உலகத்துல யாரை மாத்தினாலும் மாத்த முடியும், இந்த ஆளையை மாத்தவே முடியாது. பாட்டெல்லாம் பாடலாம். பாட்டு உங்களை காட்டலும். நீங்க பாடுற பாட்டை யாராவது கேட்டு மனம் திரும்புற மாதிரி பாடுறீங்களா? வீட்டுக்காரர் சொல்லாரு, கொஞ்சம் கம்மியா பாடு, கேட்க ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கு. நீங்க பாட்டு பாடுறதுனாலயோ அந்நிய பாஷை அந்நிய பாஷை ரொம்ப பேசாத, தூங்க முடியலன்றாங்க. நீங்க அந்நிய பாஷை பேசுறதுனாலயோ ஆவியில நிறையனாலயோ டான்ஸ் ஆடுறதுனாலயோ மாற்றம் உண்டாகுதா? கிச்சன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ற பிரச்சனை ராத்திரியும் கிச்சன்லயே தான் முடியுது. சோகங்கள் மாறவில்லை, உணர்வுகள் மாறவில்லை, எண்ணங்கள் மாறவில்லை, சிந்தை
மாறவில்லை. சண்டை வந்தா பழைய இங்கிலீஷ் பேச்செல்லாம் வருது. சண்டை வந்தா எல்லாம் அந்த அம்மாவை கையிலேயே பிடிக்க முடியாது. இந்த ஒரு ஆளை கொண்டு போய் ஊழியம் செய்யலாம், ஜம்முன்னு செய்யலாம். சண்டை வரும்போது இந்த அம்மாவை முன்னாடி விட்டுட்டா போதும், நம்மளை எவனுமே அடிக்க மாட்டோம். இது போடுற சத்தத்தை கேட்டு அந்த ஊர்க்காரனே, ஏம்மா நீ இயேசுவை பற்றி சொல்லுமான்னு சொல்லிடுவோம். ஏன்னா இந்த அம்மா நிக்கிறத பார்த்தா கையில பிடிக்க முடியாத அளவு நிக்குது. சத்தம், பேச்சு, பழைய பேச்சுகள், பழைய சிந்தனைகள், பழைய சண்டையின் சுவாபங்கள், குழப்பங்களின் சுவாபங்கள், இச்சைகளின் சுவாபங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை விடுதலை பெற்றிருக்கிறார்கள், பூரண விடுதலை பெறவில்லை. ஆமென். விடுதலை பெற்றுக்கிறாங்க, பூரணமான ஒரு விடுதலை இல்லை. ஏன் ஆவிக்குரிய சபையில சண்டைக்கு காரணமே கிடையாது. பிரிவினைக்கு அங்க ஒரு சான்ஸுமே கிடையாது. அங்க ஒருத்தர் குறை சொல்றது சான்ஸே கிடையாது. பாஸ் என்ன சொல்றாரோ அதான் சிபிஎம் சர்ச்சில் கேட்கணும். உங்களுக்கு தெரியாது என்ன சொல்றாரோ. பிரதர் கடலூர் போங்க, ஏன் என்ன எதுக்குன்னு கேட்கவே கூடாது. பெரிய பேக்கை தூக்கணும். அவங்களுக்கு ஐடி கார்டு கிடையாது, ரேஷன் கார்டு கிடையாது, பேன் கார்டு கிடையாது, ஒரு கார்டும் கிடையாது. ஒரு பேக்கும் 2 சிப்பாவும் இருக்கும். அதுல ஒரு சிப்பா இருக்கும். பேங்கும் புக்கும் கிடையாது. அவன் இந்தியன் சிட்டிசன்ஷிப்புக்கு எந்த அடையாளம் கிடையாது. பாச சொன்னா போனோம். பிரதர் பாண்டிச்சேரியில் பிரதர் ஹெட் ஆபீஸ் இருந்து போன் பண்றோம், வட இந்தியாவில் இருக்கிற இந்த கிராமத்துல நம்ம சபையில போய் இன்சார்ஜ் எடுத்துடுங்க, போங்க. பேசவே கூடாது. இன்னொரு பிரச்சனை தெரியுமா, யார்ட்டையும் போங்கன்னு சொல்லக்கூடாது. நான் போறேன் டாடா பை பை எல்லாம் சொல்லக்கூடாது. அப்படி கீழ்ப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். நிறைய பேருக்கு அருமையான கீழ்ப்படிதல் என்னன்னே தெரியல. பாஸ்ட்னா அவங்க என்ன சாதாரணமா அவங்கள ட்ரீட் பண்றாங்க. கீழ்ப்படிதல் நிறைய பேருக்கு அதை அவங்க சரியாவும் செய்ய தெரியல. காலையில நாங்க ஆராதனை முடிச்சுட்டு நீங்க வரும்போது நான் வண்டியில சிரிச்சுட்டே வந்தேன். யாராவது என்ன ரோட்ல பார்த்தா, இந்த ஆளுடா சிரிச்சுக்கிட்டே போறான், வெள்ளையும் சொல்லையும் போட்டு போறான், சிரிச்சுட்டே போறானே, மென்டலா இருப்பான்னு நினைப்பான் போல நினைப்பான். சிரிச்சுக்கிட்டே ஒரு நாள் போனா எப்படி இருக்கும்? ஒண்ணு கழுத்துல ஏதாவது ஒயர் தொங்கணும், ஒயரும் கழுத்து காலிலும் தொங்கல. ஒயர் தொங்கினவங்க எல்லாம் பைத்தியமா சிரிச்சுக்கிட்டே போறாங்க, பேசிட்டு போறாங்க. நம்மகிட்ட ஒயரும் தொங்கல, ஒன்னும் தொங்கல. எப்படி சிரிச்சுன்னா, ஒரு வியாதி உள்ள மருத்துவ வந்தாராம். டாக்டர் அவனுக்கு என்ன சொல்லி இருக்கிறார்னா, காலையில 3 மாத்திரை இது, மத்தியானம் 2 மாத்திரை இது, ராத்திரி படுக்கும்போது இதுல ஒரு 3 மாத்திரை சாப்பிடுன்னு சொல்றான். சொன்னாரா, இது முடிச்ச உடனே என்ன பார்க்கவா, உன உடம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இவன் போயிருக்கிறான். இவனு மறந்து போச்சு, காலையில எதை சாப்பிடணும், மத்தியானம் எதை சாப்பிடணும், ராத்திரி எதை சாப்பிடணும். அவன் ஒரு முடிவுக்கு வந்தான். அவனாவே ஒரு முடிவுக்கு வந்தான். வியாதி சுகமாகிறது தானே இவர் இவ்வளவு மாத்திரை டாக்டர் கொடுத்துக்கிறாரு, சீக்கிரம் சுகமாகணும், எல்லாத்தையும் சேர்த்தே சாப்பிடணும். ஒரு வாரம் மாத்திரையை சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் நிக்கிறான் டாக்டர்கிட்ட. டாக்டர், எனக்கு உடம்பு இன்னும் நல்ல சரியில்லை. அவர் கேட்டாரு, நீ மாத்திரை எல்லாம் சாப்பிட்டியானடா? எல்லாத்தையும் சாப்பிட்டான் டாக்டர். தண்ணி தானே குடிச்சு. அவருக்கு தலை சுத்தது. என்னடா, நம்ம படிச்சது இந்த மாத்திரை தானே, இந்த மாத்திரை சாப்பிட்டா இந்த வியாதி போகும் தான் நம்ம மாத்திரை படிச்சிருக்கிறோம். இவன் எல்லாம் சாப்பிட்டுச்சுன்னா இன்னும் உடம்பு சரியில்லைன்னு நிக்கிறான். சரி, அவர் கொஞ்சம் தலை சுத்து இருந்தாலும் கேட்கிறாரு, காலையில நீ என்ன மாத்திரை சாப்பிட்ட, மத்தியானம் என்ன மாத்திரை சாப்பிட்ட, ராத்திரி என்ன மாத்திரை சாப்பிட்ட? டாக்டர், மொத்தமா சாப்பிட்டுட்டேன், அதனாலதான் இன்னைக்கு வந்திருக்கிறேன். அப்படிதான் நம்ம சரியாதான் மாத்திரை கொடுத்தோம். அட பைத்தியக்காரனே, நான் காலையில கொடுத்த மாத்திரைய நீ காலையில சாப்பிடணும், ஒரு வாரம் சாப்பிடணும். இல்ல டாக்டர், ஒரே நாள்ல சுகமாக ஆசைப்பட்டு தான் மொத்தமா சாப்பிட்டுட்டேன். நிறைய பேருக்கு நம்ம சொல்றது புரியல, நிறைய பேருக்கு நம்ம சொல்றத விளங்கிக் கொள்ள முடியல. நம்ம பிரசங்கம் பண்ண அவங்க ஒரு புது செய்தியை மனசுல எடுத்து வச்சிருப்பாங்க.
மேக்சிமம் அந்த செய்தி எப்படி எடுக்கிறாங்கன்னா, நம்மளே பற்றி பாஸ்டர் பேச அப்படின்னா நான் யாரை பற்றி பேச முடியும்? உங்களை பற்றி தான் நான் பேச முடியும். ஆனா இப்படி பேசக்கூடாது. நீ எப்படி பேசணும்? 47 வருஷமா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன், நீ எப்படி பேசணும்? அது இப்படி இப்படி பேசணும் எனக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. என்னால அப்படி அப்படி பேச முடியாது, இப்படி இப்படிதான் பேசணும். போக போக ரொம்ப மோசமா இருக்கு, இவங்களை விரட்டி விட்டுருவாங்க போல இருக்குது. என் பிரசங்கம் உங்களை விரட்டினா என் பிரசங்கம் கிரியை செய்துட்டுன்னு அர்த்தம், என் ஊழிய பலமா இருக்குன்னு அர்த்தம். பிரசங்கித்தை எங்களை விரட்டிட்டாருதான். அவன் பிரசங்கத்தை காட்டில எனக்கு விரியன் பாம்பு குட்டிகளே வருங்காலத்துக்கு உங்களை தடை பண்ணினவன் யார்? அவன் பிரசங்கம் கேட்டு ஜனங்க போனாங்க. நான் அந்த அளவு பிரசங்கம் பண்ணல, கொஞ்சம் தானே, கம்மியா தானே பண்ணிட்டு. ஆனா அவன் பிரசங்கத்து முடி தலையை தூக்கிட்டாங்க, தலையை துண்டிச்சு எடுத்துட்டாங்க. என் தலை இருக்கு காரணம் அவன் அளவு நான் பிரசங்கம் பண்ணனாலும் என் தலையை வச்சிருக்கிறான். சோத்திரம். இந்த நாளில் உங்கள் ஆவி புதுப்பிக்கப்பட வேண்டும். ஆமென் ஆமென். 2 கொரிந்தியரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், தீத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 2 கொரிந்தியரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தும், புறம்பான மனுஷனானவன் அழிந்தும், உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஆவி புதுப்பிக்கப்பட்டால் மனுஷன் புதுப்பிக்கப்படுவான். ஆவி புதுப்பிக்கப்பட்டால் ஆத்மா புதுப்பிக்கப்படும். நான் அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன். எல்லா வசனத்தையும் கொஞ்சம் வாசிச்சிருங்க. புதிய மனுஷனை. இப்ப நமக்குள்ள என்ன உண்டாகும் என்றால், ஆவி புதுப்பிக்கப்பட்டால் புதிய மனுஷனாய் மாறிடும். புதிய மனுஷன் ரொம்ப அழகானவன். பிரைஸ் தி லார்ட். நீ இந்த பவுடர் கூட எல்லாம் அடிச்சிட்டு இவ்வளவு மேக்கப் பண்ணா கூட உங்க மூக்கு மாறாது. மூக்கு சர்ஜரி பண்ணாலும் மூக்கு அப்படிதான் இருக்கும். கருப்பை வெள்ளையாக்குனாலும் அருவருப்பா இருக்கு. எல்லாத்தையும் நீங்க மாத்தினா உங்க அழகா இருக்கிறதுக்கு நான் சொல்ற ஒரு ரகசியத்தை சொல்றேன். ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுங்க, நீங்க அழகாயிருவீங்க. ரொம்ப நேரம் கர்த்தருடைய சமூகத்துல காத்துருங்க, உங்க முகம் பிரகாசமாயிரும். நான் சும்மா உங்களை உற்சாகப்படுத்த சொல்லல, ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணிட்டு நீங்க வெளியே போய் நின்று பாருங்க, உங்கள் முகம் சூரியனுடைய வெளிச்சம் போல் இருக்கும். ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளின் கால வேளையில புதிய சாயலை அணிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் ஆவி புதுப்பிக்கப்பட வேண்டும். ஆமென். புதிய சாயலை அணிந்து கொள்ளும்படியாய்தான் இயேசு உங்களை ரட்சித்தார். புதிய சாயலை அணிந்து கொள்ளும்படியாய்தான் சபையை பூமியில் 2000 வருஷமாய் வைத்துக் கொண்டிருக்கிறார். புதிய சாயலை நீங்கள் அணிந்து கொள்ளும்படியாய்தான் கர்த்தருடைய வசனத்தை வாரம் வாரமாய் பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். புதிய மனிதனை நீங்கள் சாயலை தரித்துக் கொள்ளும்படியாய்தான் கர்த்தர் உங்களோடு கூட இதுவரையிலும் தொடர்ந்து நடந்து வருகிறார். பிரைஸ் தி லார்ட். புதிய சாயல், புதிய சாயல், இயேசுவின் சாயல். ஹல்லேலூயா. ஓ, வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4:16, தீத்து 3:5. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தும், உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான். நீ மனுஷன் தாயின் கருவில் இருக்கும்போது எவ்வளவு தெரியுமா இருப்பான். நான் லேபில் போய், எனக்கு லேபில் ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார், மனுஷன் உருவார உங்களுக்கு காட்டுறேன். எனக்கு சரி ஆசைதான், எனக்கு நான் போய் பார்த்தேன். ஒரு சின்ன புள்ளி தான் அது காமிக்கிறாங்க, இதுதான் மனுஷனுடைய செல். ஒரு சின்ன இவ்வளவுதான் இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும். இப்ப நீங்க எவ்வளவு பெரிய மனுஷனா இருக்கிறீங்க. நீங்க தாயின் வயிற்றில் இருக்கும்போது ஒரு சின்ன புழு போலதான் இருந்தீங்க. பிரைஸ் தி லார்ட். ரொம்ப ஆச்சரியமான தேவன். இந்த கண்ணு வந்துச்சு, எப்படின்னு தெரியல, இந்த மூக்கு வந்துச்சு, கால் எல்லாம் வந்துச்சு. குழந்தை பிறக்கும் போது ஆச்சரியமாய் பார்க்கிற காரியம்.
அது கண்ணு தெரியுது, அழுது, சத்தம் போடுது, சுவாசிச்சு. ரொம்ப ஆச்சரியமான தேவன், ரொம்ப ஆச்சரியமான தேவன். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக தீத்தின் புஸ்தகம் 4:5 வாசிக்கலாம். தீத்து 4:5. தீத்துலாம். அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் உருக்கினாலும் பரிசுத்த ஆவியாருடைய புதிதாக்குதலாலும் நம்மை ரட்சித்தார். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, நம்முடைய சுவாபங்கள் இந்த ஆவி பழமையா இருந்தபடினாலே, நம்முடைய ஆத்மா பழமையா இருந்தபடினாலே, நம்முடைய சரீரம் பழமையா இருந்தபடினாலே நாம் பாவத்தை ஜெயிக்க முடியவில்லை. நம்ம சில முடிவு எடுப்போம், குடிக்க கூடாது முடிவு எடுப்போம், ஆனா முடியாது. சில முடிவு எடுப்போம், இப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது. அந்த முடிவெல்லாம் ஒரு 3 மாசம் நல்லா இருக்கும். 4வது மாசம் நம்ம பழைய நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். நாம் அடுத்தபடி நம்முடைய இருதயத்தில் ஒரு முடிவு எடுக்கிறோம், இனி இது முடியாது. நமக்கு சாதகமான சில வசனங்களை பைபிள்ல வச்சிருப்போம். நமக்கு எதெல்லாம் சாதகமா இருக்குதோ அந்த வசனம் எல்லாம் வச்சிருப்போம். ஜெபம் பண்ணும்போது நமக்கு சாதகமான வார்த்தை சொல்லும். நான் மண்ணப்பா 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 கல்லப்பா மரம்பா சொல்லிட்டு இருக்கோம். ஏன் இப்படி நம்ம சொல்றோம்னா, நாம் எங்கேயோ விழுந்து கிடக்கிறோம். ஏதோ ஒரு காரியத்திலிருந்து நம்ம எழும்ப முடியாமல் இருக்கிறோம். அதை விட்டுவிட நாம் நினைக்கிறோம், முடியவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் தான் அப்படி ஜெபம் பண்றோம். பாவி ஐயா, பாவி ஐயா, பாவி ஐயா, துரோகி ஐயா, துரோகியா, துரோகியா, இப்படியே சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த மார்க்கம் ஒரு மனிதனை அருமையான ஜெயத்துக்கு நேராக நடத்துகிற மார்க்கம். இந்த மார்க்கம் ஒரு மனிதனை வெற்றிக்கு நேராக நடத்துகிற மார்க்கம். சுவாபங்களிலே பழைய சுவாபங்களை அழித்து இயேசுவின் சுவாபத்தை உண்டு பண்ணுகிற மார்க்கம். ஆகவே தான் இந்த மார்க்கம் ஜீவனுள்ள மார்க்கம். ஹல்லேலூயா. ஆமென். இயேசு நம்மை போல ஒரு மனுஷனா இந்த உலகத்திலே வந்தார். ஒரு மனுஷன் சரீரத்திலே என்ன உண்டாகுமோ அதெல்லாம் அவருடைய சரீரத்திலே உண்டானது. பசியா இருந்தார், தாகமா இருந்தார், துக்கப்பட்டார், லாசருவின் கல்லறையிலே அழுதார், தூக்கமாயிருந்தார், எல்லாவற்றை காட்டிலும் மரணத்தை அவர் ருசி பார்த்தார். ஹல்லேலூயா. இயேசு சொல்லுகிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆமென். அப்ப நீங்கள் அவரை ஆராதிக்கிறீர்கள், அவரை தொழுது கொள்கிறீர்கள், அவரை தேடுகிறீர்கள். இப்ப என்ன உண்டாயிருக்க வேண்டும் என்றால், உங்கள் ஆவியிலே புதுப்பிக்கப்படுகிற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும், ஆத்மாவிலே புதுப்பிக்கப்படுகிற அனுபவம் இருக்க வேண்டும், சரீரத்திலே புதுப்பிக்கப்படுகிற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். ஏன் மற்றவர்கள் செய்த தவறை உன்னாலே மன்னிக்க முடியவில்லை? நீ பழைய மனுஷன். மற்றவர்களிடத்திலே உன்னால ஏன் அன்பு காட்ட முடியவில்லை? நீ பழைய மனுஷன். பாஸ்டர் தீர்க்க தரிசன வரம் பெற்றிருக்கிறார், அக்கிரம செய்யக்காரில் என்னை விட்டு அகன்று போங்க. ஆமென். ஹல்லேலூயா. சுவாபங்களிலே மாறுதல் உண்டாகாதபடி நீ தீர்க்க தரிசனம் சொன்னா என்ன, வானத்தை இறக்கினா என்ன, என்ன பண்ணா என்ன? தேவனுடைய பிள்ளையை இந்த நாளில் கால வேளையில உன் ஆவி புதுப்பிக்கப்பட வேண்டும் என்றால் அருமையான இந்த வேதம் அதற்கு வழிகாட்டுகிறது. ஹல்லேலூயா. அந்த வசனம், செய்தி வசனத்தை மறுபடியும் வாசிக்கணும். செய்தி வசனத்தை மட்டும்தான் வாசிக்கணும், சும்மா மேல. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகிய. புதிதான ஆவி என்ன ஆவி? பரிசுத்த ஆவி. ஹல்லேலூயா. ஆமென். எசேக்கியேலின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எசேக்கியேலின் புத்தகம் 36ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அவர்கள் என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவர்களின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து. புதிய ஆவியை கொடுத்து. ஆமென். The new spirit, new spirit, புதிய ஆவியை அவருடைய உள்ளத்திலே கொடுத்து. கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு. கல்லான இருதயத்தை அவருடைய மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு. சதையான இருதயத்தை அவர்கள் கருளுவேன். அடுத்த வசனத்தை 36 உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும்
என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். அப்ப இப்ப இது என்ன ஆவி? புதிய ஆவி, ஆமென். புதுப்பிக்கிற ஆவி, ஹalleluya. புதிய மனுஷனாய் மாற்றுகிற ஆவி, பரிசுத்த ஆவி. ஹalleluya. ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். புதிய ஆவியை கர்த்தர் உன் உள்ளத்திலே தந்திருக்கிறார். Praise the Lord. இந்த ஆவியானவர் ஆவியில இருந்து என்ன செய்கிறார் என்பதை மாத்திரம் பேசுகிறேன். அவருடைய செயல்பாடுகள் என்ன? ஏன்னா இந்த சரீரத்துக்கு ஒரு செயல்பாடு இருக்குது, ஆத்மாவுக்கு ஒரு செயல்பாடு இருக்குது, இந்த ஆவிக்கும் ஒரு செயல்பாடு இருக்கிறது. இந்த பழைய ஆவியை கர்த்தர் புதுப்பிக்கும்படியாய் உன் ஆவிக்குள்ளே தங்கி இருக்கிறார். இந்த ஆவிக்குள்ளே தங்கி இருக்கிற இந்த ஆவியானவர் என்ன செயல்களை செய்கிறார் அதை தான் பேசுறேன். ஒண்ணு, அவர் போதிக்கிறார். Praise the Lord. Teacher. டீச் பண்றார். வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமாய் இருக்கு. ஆவியானவர் ஒரு மனுஷனுடைய ஆவியிலே தங்கும்போது டீச் பண்ணுவார். நீ செய்யறது சரியில்லை, நீ பேசுறது சரியில்லை, நீ கிரியை செய்யறது சரியில்லை, இதை இவங்க கேட்க மாட்டாங்க. இவங்களா இத கேட்காம இருதயத்தை கல்லாக்கி சபையில வந்து உட்கார்ந்துருப்பாங்க. நீ ஆவியானவர் சொல்றத கேட்கணும். அப்படி நீங்க கேட்டாதான் உங்க ஆவி புதுப்பிக்கப்படும், உங்க ஆத்மா புதுப்பிக்கப்படும், உங்க சரீரம் புதுப்பிக்கப்படும். உங்க மூளையில ஒண்ணு சரின்னு தெரியும், உங்க அறிவுல ஒண்ணு சரின்னு தெரியும், உங்க சிந்தையில ஒண்ணு சரின்னு தெரியும். ஆனா ஆவியானவருக்கு அது சரியா இருக்காது. நீ நல்லா புரிஞ்சுக்க. ஆவியானவருக்கு சிலது சரியா இருக்கு, சரியா இருக்காது. அவர் சொல்லுவார், ஏமா நீ தப்பு பண்றமா, ஏமா ஐயா நீ தப்பு பண்ற, நீ செய்யறது சரியில்லை, நீ நடக்கிறது சரியில்லை. ஆமா சொல்லுவார். ஆனா இதை அவங்க கேட்க மாட்டாங்க. நிறைய விசுவாசி கெட்டு போறதுக்கு அப்படிதான். நிறைய விசுவாசி கெட்டு போயிருக்காங்க. இந்த பின்மாற்றத்துல போறவங்க இன்னொரு 4 பேரை பின்மாற்றத்தில் நடத்துவாங்க. ஆமே, இந்த விசுவாசிங்க அவன் தனியா வச்சு விசுவாசி அவனுக்குள்ள இறங்கிடுவான். நம்ம ஊழியம் செய்த மாதிரி யாராவது செய்ய முடியுமான்னு நான் யோசிப்பேன். இந்த காலத்துல யாரும் அப்படி செய்ய மாட்டாங்க. ஆசுங்க கூட்டங்கள் எல்லாம் இருக்கும். நம்ம பட்ட தியாகம், நம்ம பட்ட கஷ்டங்கள், நம்ம பட்ட வேதனைகள் யாருக்கு தெரியாது. என்ன நீங்க இங்க என்ன பாக்குறீங்க, வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட், கண்ணாடி எல்லாம் போட்டு ஆளு பக்கவா இருக்கிறாரு. அது வேற ஊழியத்துக்கு போற இடத்துல எல்லாம் கார்ல போய் இறங்குறோம், டோரை திறந்து விடுறாங்க, துண்டை வேற கழுத்துல போடுறாங்க, என்னெல்லாமோ செய்யறாங்க அவங்க. ஆனா நம்ம அங்க போனது எப்படின்னு அவங்களுக்கும் தெரியாது. ஆமென். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12-13. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் உங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். அவைகள் நாங்கள் மனுஷன் ஞானம் போதிக்கிற வார்த்தைகள்னாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகள்னாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகளை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். பரிசுத்த ஆவியானவர் சத்தியமாய் பேசுகிறார். ஹalleluya. சில சமயம் நம்ப முடியாது. இன்னும் எனக்கு மறக்க முடியாத ஒரு நபராய் மாறிட்டாங்க. எவ்வளவு பேர் வெளிநாட்டில் ஆட்கள் இருக்கிறாங்க. அவ கடந்த நாள்ல ஒரு தொலைபேசியை சிஸ்டம் பண்ணியிருக்கிறாங்க. பாஸ்டர், நீங்க சிஸ்டர் அவனை நம்பாதீங்க, அவன் திருடன், ஏமாற்றுகிறவன். சிஸ்டர் என்கிட்ட சொன்னாங்க. நான் அதை ஒரு பெருசா எடுக்கல.
அதுக்கு பிறகுதான் நாங்க போன் பண்ணோம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏமா நீ சொன்னது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குப்பா. லட்சக்கணக்கான மைலுக்கு அப்பால் இருந்து நீ சொல்லுகிற கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து நீ சொன்ன காரியம் உண்மைதாமா சொன்னோம். அவன் சபைக்காக ரொம்ப ஜெபம் பண்ணுவான். இன்னும் சொல்ல போனா அமெரிக்கா விட்டு இங்கே வந்து உட்கார்ந்துருவான். ஏன்னா அமெரிக்கா வேண்டாம், சபை போதும். அவ்வளவு வைராக்கியமாய் ஆண்டவரை நேசிக்கிறான். தேவனுடைய பிள்ளைய அவங்க வீட்டுக்காரர் ரட்சிப்பில் நடத்திட்டா, அதான் பெருங்காரியம். அவங்க இந்த ஏரியா ஆட்கள், அது என்ன வீர கவுண்டபாளையமா, ஐயோ அதுங்கெல்லாம் ரொம்ப, அந்த ஏரியால இருந்து ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு வருது பெருங்காரியம். அந்த ஆள் இன்ஜினியர் ரட்சிக்கப்பட்டார். இன்னும் போன தடவை இங்க வந்து சாட்சி சொல்ல அவர் விடவே இல்லை. ஆனா இந்த தடவை வந்தாங்கன்னா 2 பேரும் வந்து சாட்சி சொல்லுவாங்க. 2 பேரும் மனம் திரும்பிட்டாங்க. 2 பேரும் நல்ல ஸ்பிரிச்சுவலா இருக்கிறாங்க. எதுக்காக நான் சொல்ல வருகிறேன் என்றால், தேவனுடைய பிள்ளைய அவர் உண்மையை பேசுவார், நம்மால நம்ப முடியாது. கொஞ்சம் எண்ணெயை கொண்டு வா, கொஞ்சம் மாவை கொண்டு வா, அவளுக்கு தெரியாது பஞ்சம் தீர்வரையிலும் மாவும் குறையாது, எண்ணெயும் குறையாது என்ற சத்தியம் அவளுக்கு தெரியாமல் இருந்தது. சில காரியங்களை நாம் துணிஞ்சு செய்யும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சில காரியங்களிலே நாம் வைராக்கியமா நிற்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சில காரியங்களை விட்டுவிடும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. சில காரியங்களை என்ன ஆனாலும் பரவாயில்லை, நான் கர்த்தருக்காக நிற்பேன், ஆண்டவருக்காக ஜீவிக்க அர்ப்பணித்திருக்கிறேன், என் வாழ்நாள் குறிகிறது, நான் இருக்கிற நாளில் கர்த்தருக்காக வைராக்கியமாய் ஜீவித்து மடிவதையே மேன்மையாய் கருதுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாதிரி தீர்மானங்களை எடுத்து நீங்கள் ஆண்டவரை பின்பற்றி வந்தால் சபை மகிமையா இருக்கும். ஆமென். சபை மேன்மையா இருக்கும். உங்களுடைய ஜீவியம் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதை காண முடியும். ஆமென். மனிதனுடைய நாட்கள் எண்ணப்பட்டிருக்கிறது. மனிதனுடைய நாட்கள் அவன் விரும்பினாலும் வாழ முடியாது. மனிதனுடைய நாட்கள் தேவனுடைய கரத்திலே இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற நாட்கள், அவருடைய வார்த்தையை கேட்டு நடக்கிற ஒரு பழக்கம் உங்களுக்கு உண்டாகட்டும். ஆமென். அப்படி என்றால் அவர் உங்களுக்குள்ள இருந்து பேசிக்கொண்டே இருப்பார். நீங்க கேட்காம போயிட்டே இருந்தா அவர் ஆவியானவர் உங்களை விட்டு வெளியே போய் விடுவார். முந்தின நிலைமை காட்டிலும் பிந்தின நிலைமை கேடு கட்டதாயும். ஏன்? வனாந்திரத்தில் அலைந்து திரிந்ததான பொல்லாத ஆவிகள் உன் ஆவியிலே வந்து உட்கார்ந்து இருளாய் மாறிவிடுவாய். சவுலுக்குள் இருக்கிற ஆவியானவர் வெளியே வந்தவன் என்னாச்சு? பொல்லாத ஆவி உள்ள போயிட்டு. யூதாசுக்குள் இருக்கிற ஆவியானவர் வெளியே வந்தவன் என்னாச்சு? பொல்லாத ஆவி உள்ள போச்சு. ஆகவே கர்த்தருடைய பிள்ளையை இதுவரையிலும் நீ கேட்காவிட்டாலும் இந்த காலவேளையில ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஆவியானவரே நீர் பேசும்படி நான் நடக்க என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். இரண்டாவதாக ஆவியானவர் என்ன செய்கிறார் என்பதை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். இரண்டாவது ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அந்தபடி ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சிகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். பலவீனங்களிலே ஆவியானவர் பலர் செய்கிறார். 2 பலவீனம் நம்முடைய வாழ்க்கையில வரும். என்ன பலவீனம்? சரீரத்திலே பலவீனம். ஏதோ ஒரு பலவீனம் நம்முடைய சரீரத்தில் இருந்து கொண்டேதான் இருக்கிறது, நான் பார்க்கிறேன். இன்னொரு பலவீனம் என்ன? ஆவிக்குரிய. நல்ல சொல்றீங்க. அப்ப 2 பலவீனங்களும் நம்முடைய வாழ்க்கையை அடிக்கடி தாக்குகிறது. ஆமென். நாம் பலவீனமா இருக்கும். ஜெபமே பண்ணாம, ஜெபம் எல்லா நேரம் பண்ண முடியாது. நிறைய பிரச்சனை வரும்போது நம்ம தூங்கிட்டே தான் இருப்போம். எனக்கு நிறைய பிரச்சனை வந்துட்டா நான் என்ன பண்ணுவேன்னா, யாரையும் பார்க்க மாட்டேன், கதவை பூட்டிடுவேன்,
போன் வந்தாலும் அட்டன் பண்ண மாட்டேன், ஒன்னும் அட்டன் பண்ண மாட்டேன். நான் சொல்லுவேன் பாஸ் இல்லைன்னு சொல்லிருங்கன்ற. நான் அப்படியே தூங்கிக்கிட்டே இருப்பேன், படுத்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு விழிக்கும் போது அந்த பிரச்சனை மறுபடியும் என்ன தாக்கும். ஆனா கர்த்தர் நம்ம எழுப்புவார். ஆமென். ஹல்லேலூயா. மறுபடியும் எழுப்பார். நீ ஜெபம் பண்ணு, கவலைப்படாத, சோர்ந்து போகாத, நான் உன் கூட இருக்கிறேன், ஒன்னும் மறக்க மாட்டேன்பா. நீங்க ஆச்சரியமான தேவன். ஆமென். ஆமென். இவ்வளவு வருஷம் இந்த ஊழியத்தை நம்ம செய்யறோம்னு சொன்னா நம்ம பலவீனத்திலே அவர் நமக்கு பலனா இருந்ததுனாலதான் செய்ய முடிஞ்சிச்சு. ஆமென். நம்ம பலத்துல எல்லாம் ஒண்ணும் ஊழியம் செய்ய முடியாது, ஒண்ணும் இந்த விசுவாச ஓட்டத்தை ஓடி ஒண்ணும் ஜெயிக்க முடியாது. எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு பாடு, எவ்வளவு நெருக்கம், எவ்வளவு போராட்டம். நம்ம நேசிக்கிறவங்க நம்மளை ஏமாத்திடுறான், மாறா நடக்கிறான், இருதயம் உடைஞ்சு போகுது. ஸ்தோத்திரம். அவள் ஒரு மனுஷனாக இந்த சபைதான். அவளுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுத்ததே நம்ம தான், பிரசங்கம் பண்ண கற்றுக் கொடுத்தது நம்ம, பாட்டு பாட கற்றுக் கொடுத்தது. பாட்டு யாருக்கும் பாட தெரியாது, அவங்க இப்ப நமக்கு பிரசங்கம் பண்றாங்க. சபையில பிரசங்கம் பண்ணாலும் தெரியல, ஊர் ஊரா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நல்ல பிரசங்கம் இல்ல, கெட்ட பிரசங்கம். நல்லதான் செய்தி வருது அந்த அம்மா உள்ள இருந்து. பிரசங்கம் பொல்லாத ஆவி உள்ள இருந்து பிரசங்கம் பண்ணுது. பொல்லாத ஆவியா? பொல்லாத ஆவி, ஸ்பிரிட். ஏன்னா வஞ்சிக்கிற ஆவி, பொறாமையின் ஆவி, கட்டுப்போன ஆவி, பழைய ஆவி, எல்லாம் ஆவியானவர்லாம் விளைவு. அப்போ ஒரு ஊழியக்காரன் சேவ தூதனை போன்றவன், அவன் விழுந்தாலும் எழுந்தாலும் அவன் எஜமான் அவனை பார்த்துக் கொள்வார். ஆமென். ஆமென். அவனை அழைத்தவர் அவர், அவனை தெரிந்து கொண்டவர் அவர், அவனை முன்குறித்தவர் அவர். ஆமென். ஆமென். அவனை பூமியிலே தேவன் தான் வைத்திருக்கிறார், அவனை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். Praise the Lord. சில காரியங்களிலே சமரசமாக முடியாது, வைராக்கியம் தான் பாராட்ட முடியும். சில இடத்திற்கு போக முடியாது, வைராக்கியம் பாராட்டும். உறவுகள் எல்லாம் பிரிந்து கிடக்க காரணம் ஒன்றே ஒன்று, கர்த்தருக்காய் வைராக்கியம் பாராட்டுகிறார். ஆமென். சத்திய ஆவியானவர் உன்னோடு கூட பேசுகிறார். இரண்டாவது, பலவீனத்திலே பேலன்ஸ். ஆமென். நமக்கு வந்த பலவீனங்களில நம்ம என்னைக்கோ செத்து போயிருக்கணும், மண்ணோடு மண்ணா போயிருக்கிறோம். கொரோனா வந்துச்சாயா? வந்துச்சியா? இந்த பக்கத்து வீட்டுக்காரன் செத்து போயிட்டான், அந்த அம்மா செத்து போயிட்டான், ஒரு ஆபீசர். அது பக்கத்து வீட்டுக்காரன் லாரிக்காரன் செத்து போயிட்டான், இந்த பக்கத்துல வாத்தியார் செத்து போயிட்டார், இந்த ரோட்ல. அந்த அம்மா போன வாரம் வந்து கூட அழுதாங்க. எதுக்காக சொல்ல வரேன்னா, நமக்கு வந்துச்சா? வந்துச்சு. கொரோனால நான் பிரசங்கம் பண்ணையா, எனக்கு மறக்கவே முடியாது, யாருக்கும் தெரியாது. ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு தெரியும். போன் வந்துச்சு, வண்டி வருது, 2 பேர் வந்துருங்கண்ணா. இந்த அம்மா சொல்லிச்சு, எங்களுக்கு கொரோனா இல்லையே, வந்தா நாங்க வந்துருவோம். இல்ல அங்க வந்து சொன்னாங்க, அதுக்குதான் உங்க நம்பருக்கு போன் பண்றோம், நீங்க வீட்டுல இருக்காதீங்க, ரொம்ப ஆபத்து, வந்துரும். நாங்க வீடை லாக் பண்ணிட்டோம். பிரசங்கம் பண்ணி வீட்டுக்குள்ள போய் படுக்கிறது தான் வேலை. கஞ்சி ஒரு பானை நிறைய வச்சிருந்தோம், சூடாக்கி 3 வேளையும், அந்த காலையில ஒரு கஞ்சி, மத்தியானம் ஒரு கஞ்சி. மாத்திரையே கிடைக்கல, பாராசிட்டமால் மாத்திரை மெடிக்கல் ஸ்டோர்ல இல்ல. அதுக்கு இருந்த மவுச பாத்தீங்கன்னா அதுக்கு அவ்வளவு மவுஸ் வந்து போச்சு பாராசிட்டமால் மாத்திரை. ஏன்னா எந்த ட்ரீட்மெண்ட் யாரும் கண்டுபிடிக்கல, இதான் கண்டுபிடிச்சுக்கிறாங்க. நம்முடைய பலவீனத்திலே கர்த்தர் பலனாயிருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய குறைவுகளிலே அவர் நிறைவுள்ளவராயிருந்திருக்கிறார். ஆமென். நம்முடைய குடும்ப வாழ்க்கையில தேவைகளை எல்லாம் சந்தித்திருக்கிறார். நமக்கு தேவை என்னதென்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு உதவி செய்தவர்கள் நிறுத்தி இருக்கிறார்கள், உதவி செய்து கொண்டே இருக்கிறவர் நிறுத்தவே இல்லை. ஆமென். 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 உதவி செய்து கொண்டிருக்கிறவர் பரலோகம். இந்த ஹெவன் ஓபன். என்னைக்கு ஓபன் ஆச்சு தெரியுமா? நம்ம என்னைக்கு ஊழியத்துல கால் எடுத்து வச்சோமோ அன்னைக்கு ஓபன் ஆச்சு. அது இதுவரையிலும் ஓபனா தான் இருக்குது, நோ க்ளோஸ். ஆமென். ஹல்லேலூயா.
ஆகவே பலவீனத்திலே ஆவியானவர் நம்மை பலப்படுத்தார். மூணாவது, praise the Lord. மூணாவது அவர் என்ன செய்கிறார் என்றால், glory to God. மூணாவது அவர் செய்கிறது, நமக்காக வேண்டுதல் பண்ணுகிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ரோமர், அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஐயா, நான் விண்ணப்பம் பண்ணாத நேரங்களிலே ஆவியானவர் நமக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இது என்ன ஆச்சரியமான வேதம், இது என்ன ஆச்சரியமான தெய்வம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தெய்வம் எப்போது நமக்காக விண்ணப்பம் பண்ணுவாரா? நாம் இன்னதென்று அறிந்து நாம் விண்ணப்பம் 1 கொரிந்தியர் 14:14, 1 கொரிந்தியர் 14:2 கூட வாசிக்கலாம். ஏனெனில் அந்நிய பாஷையிலே பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். இப்போ உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர், நான் நிறைய நான் பேசியிருக்கேன் நிறைய அந்நிய பாஷை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாஷை இருக்கு. இந்த பக்கம் கேரளா, இந்த பக்கம் ஆந்திரா, அங்க போனா தெலுங்கு, கன்னடம், மகாராஷ்டிரம் எல்லாம். ஏன்னா இப்ப எல்லா ஆட்களையும் பாண்டிச்சேரியில் பார்க்கலாம். அன்னைக்கு ஒருத்தனை வந்து கேட்டேன், நீ எங்கப்பா இருந்து வர? அவன் ஏதோ ஒரு மாநிலம் சொன்னான். உங்க பாஷை என்னன்னா, அவன் ஏதோ ஒரு பேர் சொன்னான். அந்த பாஷை தான் சார் எனக்கு தெரியும், தமிழ் தெரியாது சார். புரியுது, இப்ப கொஞ்சம் கொஞ்சம் பழகுறேங்கண்ணா. இங்க கம்பெனில வேலை செய்யறான். ஆவியானவருடைய பாஷை அந்நிய பாஷை. ஆமென். ஆவியானவர், நீங்க அமெரிக்கால ஒருத்தன் போனாலும் இந்த பாஷை பேசலாம். கொரியாவுக்கு போனா 20 லட்சம் பேர் பேசிட்டு இருக்கிறான், அந்நிய பாஷையில பேசி கர்த்தரை துதிக்கிறான். அமெரிக்கால அவ்வளவு பேர் பேசுறான். ரஷ்யாவுக்கு போனா அங்கேயும் அதே மாதிரிதான் இருக்கு. உலகத்துல எந்த கண்டத்துக்கு போனாலும் அந்நிய பாஷையில பேசி கர்த்தரை துதிக்கிறான். இவனுக்கு இன்னும் ஒரு டவுட்டா இருக்கு, ஏன் தமிழ் தெரியாதா? ஒன்னையே தெரியாது ஆண்டவருக்கு, போயா அவன் வேற என்ன பதில் சொல்ல முடியும்? நார்மலா நீ தமிழ்ல ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் கேட்பார். அவருக்கு தமிழும் தெரியும், உலகத்திற்கு எல்லா பாஷையும் தெரியும். உள்ள இருக்கிற ஆவியானவர் தேவனோடு கூட பேசும்படியாய் அவருடைய மொழி அந்நிய பாஷை. ஆமென். ஆமென். அப்ப ஏன் நீங்க பரிசு உள்ளத்துல புதிதான ஆவியை கொண்டு போய் வைக்கணும்? ஆமென். இந்த புள்ளத்துல ஏன் புதிய ஆவியை வைக்கணும்? பழைய ஆவியை வாழலாமே. ஏன் உன் ஆவி சரியில்லை, பாவம் செய்தனால கட்டு போச்சு, உன் ஆவி சரியில்லை. அருமையான உனக்குள் இருக்கிற கசப்பான ஆவி, வெறுப்பான ஆவி, பொல்லாத ஆவி, பிசாசின் ஆவி எல்லாம் உன் ஆவியில தங்கி இருக்குது. ஆய திறந்து பேசினா எம்மா பேசினா போதும், அவன் தூக்கு போட மாட்டான், நம்ம தூக்கு போட்டுரும். அப்படி பேசுறான். பிசாஸ் அவனுக்குள்ள இருக்குது. கொலை செய்ய வேண்டும் வெறி இருக்கு, தீமை செய்கிற வெறி இருக்கு. பொய்யின் ஆவி அவனுக்குள்ளே இருக்கிறது. பொய் அம்மாடு பொய் சொல்லிட்டே இருக்கிறான். சில பிசாசு பொல்லாத பிசாசு. உங்களுக்கு தெரியாது, நான் பிசாசு விரட்டுற மெத்தேடு யாருக்கும் தெரியாது. நம்ம ஊழியர் கூட்டத்தில் சொல்லி கொடுத்துக்கிறேன், நீங்க இப்படி செய்யுங்கன்னு. இயேசுவின் நாமத்திலே போனா போகல. எனக்கு என்னடா, இயேசுவின் நாமத்திலே நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள், வியாதியஸ்தர்களை சுகமாக்குவீர்கள், அப்படிதான் எழுதியிருக்குது. நான் இயேசுவின் நாமத்துல போனா போல. வீட்டுக்கு வந்தேன், திருப்பி இதை எப்படி விரட்டுறதுன்னு ஒரு பிளான் பண்ணேன். அவங்களும் போன் பண்றாங்க, ராத்திரி தூங்க விட மாட்டாங்க. நேர போனேன், போவியா போக மாட்டியான்னு. போக மாட்டியா? குடிச்சேன் ஒரு அடி, சம்முன்னு குடிச்சேன், சொச்சுன்னு விழுந்து. தண்ணி கொடுங்க குடிச்சு எழுந்து உட்காந்து. போவையா? நீ வரவே மாட்டேங்குது. போவையான்னு தான் கேட்டேன், இனி வரவே மாட்டேன். அவங்கள்ட்ட சொன்னேன்,
ஒண்ணு ரோசி வீட்டுல வேலை செய்யற அந்த பொண்ணுக்கு அடி ஒண்ணு கொடுத்தேன், ஜம்முன்னு கொடுத்தேன். இன்னும் நிறைய பேர் கொடுத்துருக்கிறேன். சிரிப்பி வந்து அது ஏதாவது பண்ணா உடனே இவங்க எனக்கு போன் பண்ண, பாஸ் போன் பண்ணட்டுமா, பாஸ் வரட்டுமா, பாஸ் வர வேண்டாம். அந்த அடி இன்னுமே இருக்குது, இன்னும் ஆறல. சிலர் அடிச்சாதான் பொல்லாத ஆகும். அது ஆவியில இல்ல, அந்த வேலை செய்ய மாற்றப்பட்டு சும்மா ஒரு ஆடி காலையில இருந்து சாலையில சாப்பிட்டு ஜம்முன்னு கொடுக்கு. வேலை சாப்பிடக்கூடாதுல்ல, டீ காலையில ஜம்முன்னு வாங்கி குடிக்குது, சாப்பிடுது, ராத்திரி சாப்பிடு. வேலைக்கு மாற்றப்பட்டு இப்படி ஒரு டான்ஸ். சில வாலிப பிள்ளைங்களுக்கு எல்லாம் பேய் வரும். அதெல்லாம் நான் என்ன கூப்பிடுங்க, விரட்டி விடுறேன். காசு ஒண்ணு தர வேண்டாம். நான் செவமெல்லாம் பண்ண மாட்டேன், அடிக்கதான் செய்வேன். அப்படின்னா கூப்பிடுங்க, இல்லைன்னா வேண்டாம். என் பொண்ணு அடிச்சேங்க, அடிக்க வேண்டாம்னா நீ ஆடிட்டே கிடக்கு. தேவனுடைய பிள்ளைய இரண்டாவது பகுதி பிரைஸ் தி லார்ட் உங்களுக்கு பேச. மூணாவது பகுதி என்ன பேசிட்டு இருக்கிறேன்? வேண்டுதல் செய். வேண்டுதல் நமக்காக வேண்டுதல். நீ வேற யார்ட்டையும் உங்க விண்ணப்பத்தை கொடுக்க வேண்டாம். சொல்லுங்க, ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே என்னால ஜெபம் பண்ண முடியலையா, நீங்க ஜெபம் பண்ணாத நேரம் எங்க எப்போன்னு சொல்லுங்களேன். சொல்லுங்க பாப்பா. கரெக்டா சொன்னா உங்களுக்கு காசு உண்டு. ஒரு மோதிரத்தை கூட போட்டு விட்டுறலாம். என்ன மோதிரம்னு கேட்காதீங்க, யாரு சொல்லிக்கிட மாட்டீங்க. தூங்கும்போது யாரும் சொல்ல முடியாது. நான் கேட்கிற கேள்வி இதுவரையும் யாராவது நீங்க சொல்லிக்கிறீங்களா? ஒருத்தரும் சொல்லிட மாட்டேன். நீங்க வேண்டுதல் பண்ணாத நேரம் எதுன்னு சொல்றேன். இந்த குழாயில இப்படி குத்தி போட்டுருக்கோம், அங்க இருந்து தண்ணி பாயும், லிக்விட் தான் போகும், பேச முடியாது, கண்டதான். அப்போ ஆவியானவர் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவார். இது யாராவது யோசிங்களா? இதெல்லாம் யாரும் யோசிக்க மாட்டேங்க. நான் ரொம்ப யோசிப்பேன். ஐசியூல படுத்திருக்கும்போது உங்களால ஜெபம் பண்ண முடியுமா? ஆவியானவரால் ஜெபம் பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. மரண பள்ளத்தாக்குல ஆவியானவர் ஜெபம் பண்ணுவார். அடுத்தபடியாக பேசுறேன், 12 பேசுறேன், முடிச்சேன், சீக்கிரமாய் முடிக்கிறேன். அடுத்த அருமையான சப்ஜெக்ட் என்னென்றால் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16 17. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாது இருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். 1 பேதுருவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எபேசியருக்கு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஒரு பரிசுத்தமான ஜீவியத்துக்கு கர்த்தர் உங்களை நடத்தும்படியாய்தான் உங்கள் ஆவியை புதுப்பிக்கிற வேலையை செய்கிறார். ஆமென். இது ஆவியானவர் உன்னை பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கிறார். ஆவியானவர் உங்களை சுத்திகரித்துக் கொண்டே இருக்கிறார். அவர் எச்சரிக்கிறார், உங்களோடு கூட பேசுகிறார். நீங்க எப்பவும் நேர ஜெபத்துக்கு போயிடக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்துல வந்து, ஆண்டவரே என் குறைகளை மன்னியும், ஆமென், நான் செய்த பேச்சுகளை மன்னியும், என் சிந்தனைகளை மன்னியும், என் பார்வை மன்னியும். நான் இன்றைக்கு அதிக நேரம் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை தேடவில்லை. இப்படிலாம் கொஞ்ச நேரம் கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து அறிக்கை செய்து அதுக்கு பிறகுதான் உங்க ஜெப விண்ணப்பத்தை நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே அருமையான தெரிவிக்க வேண்டும். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்தமாக்குகிற ஒரு வேலை. புதிய மனுஷன் இயேசுவின் சாயலை தரித்துக் கொண்டிருக்கிற மனுஷன் ஒரு காலம் பாவியா இருக்க முடியாது. புதிய சாயலை தரித்துக் கொண்டிருக்கிற மனுஷன் ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளே இருக்கிறவன், ஆவியானவருடைய நடத்துதலுக்குள்ளே இருக்கிறவன், ஆவியானவர் ஆளுகைக்குள்ளே இருக்கிறவன். பழைய மனுஷன் அப்படி கிடையாது, பழைய ஆவி அப்படி கிடையாது. உலகத்தில் உனக்கு முக்கியமான வேலை என்னையா? ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை ஆராதிக்கிற நாள். ஆமென். ஹல்லேலூயா. அதை காட்டு எனக்கு முக்கியம். ஆமென்.
அதை காட்டி கர்த்தரை கனப்படுத்தினாதான் நீங்க ஆசீர்வதிக்கப்பட முடியும். இந்த வருஷம் எத்தனை வாரம் நீங்க சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க? எத்தனை வாரம் ஆப்சென்ட் இல்லாம வந்திருக்கிறீங்க? டொனால்ட் ட்ரம்ப் இப்ப இருக்கிற அமெரிக்கா ஜனாதிபதி, அவரு நேர பதவி ஏற்ற உடனே எனக்கு அது ஒரு காரியம் பிடிச்சிச்சு ரொம்ப. பதவி ஏற்ற உடனே நேர மாளிகைக்கு போகணுமா, அதான் அந்த அமெரிக்காவுடைய ப்ரொசீஜர் போல. ஆனா அவர் சொன்னாரா, இல்ல இல்ல இல்ல, நான் நேர சர்ச்சுக்கு தான் போகணும்னாராம். ஆமென் ஆமென். சாப்பலுக்கு தான் போகணும்னாராம். நான் அங்க போய் எனக்கு கொஞ்ச நேரம் இருக்கணும், அங்க ஒரு சர்வீஸ் நடத்தி அதுல உட்கார்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி தான் நான் வந்து மாளிகைக்கு போகணும்னாராம். ஆமென் ஆமென். நீங்கன்னா என்ன பண்ணிடுவீங்க? பதவி ஏற்ற உடனே நீங்க எங்க போவீங்க? சேப்பலுக்கா போவீங்க? நல்ல சேப்பலுக்கு போவீங்க. கொஞ்சம் வசதி வாய்ப்பு வந்த உடனே அம்மா நடக்கிறதும் போறதும் வர்றதும் பார்த்தா வேற மாதிரி இருக்கு. கொஞ்சம் வசதி வந்து வேற ஒண்ணு, கார் வீடு வசதி பங்களா எல்லாம் வந்த உடனே 60 கிலோ 70 கிலோ ஆயிருக்கும். சில வீடு பால் காய்ச்ச உடனே 10 கிலோ கூடிடும். ஐயா, என்ன மாளிகை இருந்தாலும் சரி, என்ன வீடா இருந்தாலும் சரி, நீ இன்னைக்கு பால் காய்க்கிற வீடு 10 வருஷம் கழிச்சு என்ன செய்யணும்? ரிப்பேர் பண்ணணும். இப்ப நாங்க எங்க வீடை ரிப்பேர் பண்ணோம். எல்லாமே குண்டை மாத்தி உன் வீட்டுல போட்டா உன் வீடு காலி, எங்க குண்டு விடும் தெரியாது. இந்த ஆள் உள்ள உட்கார்ந்து இருந்தான். உள்ளே உட்கார்ந்து இருக்கிற எங்க குண்டு 250 அடிக்கு உள்ளே போகும். ஆமென். உன்னை காலி பண்ணாம எங்க குண்டு திரும்பாது. எல்லாம் மாயையா. அடுத்தது பேசி முடிச்சுறேன். இந்த ஆவியானவர் தான் உன்னை புத்திர சுகார உள்ள ஒரு மனுஷனாய் மாற்றிருக்கிறார். வாசிக்கலாம் வசனத்தை வாசிக்கலாம். ரோமர்கள் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். புத்திர சுவிகாரத்தின் நம்ம கடவுளை அப்பான்னு கூப்பிடுறோம். ஆமென் ஆமென். அதுக்கு மேல என்ன உறவு இருக்குது யோசிச்சு பாருங்க. நம்ம அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை. நீ இங்க தடு, அங்க தடுறதுக்கு இங்க தடுறதுக்கு வேலையே கிடையாதுயா. நான் சொல்ல புரியுது நினைக்கிறேன். அங்க அங்க இருக்கிறாள், அங்கேயும் வேண்டாம் இங்கேயும் வேண்டாயா. எனக்குள்ளே ஆவியானவர் தங்கி இருக்கிறார். அவருக்கு நான் பிள்ளை, அவர் என்னுடைய தகப்பன். ஆமென் ஆமென் ஆமென். அவர் நம்முடைய தகப்பனா இருக்கிறார். அடிமைத்தனத்தினால் நேற்று ஒரு இலங்கை சிஸ்டரோடு பேசினேன். அவங்க பெரிய டாக்டராங்க, இலங்கையில பெரிய மருத்துவரா இருக்கிறார். அவங்களோட பேசியிருந்தேன். பாஸ்டர் எனக்கு ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கிறேன். அவன் ஒரு வார்த்தை சொன்னாங்க, நம்ம பாஸ்டர் நான் இப்ப நான் இருக்கிற இடத்துல அடிமை மாதிரி வேலை செய்ய, அதை செய்ய இதை செய்ய அதை செய்ய இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பாஸ்டர். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னுடைய தொலைபேசி போனால ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய தகப்பனுடைய புத்திர சுகாரத்தின் ஆவியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நாம் அடிமைகள் அல்ல. ஓ, எருசலேமின் திரைச்சீல 2ஆய் கிழிக்கப்பட்டது. அருமையான மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே பிரவேசிக்கிற மகா பெரிய பாக்கியம் பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு கிடைக்கவில்லை, நமக்கு கிடைத்திருக்கிறது. அப்படியே ஜெபம். ஆமென். இன்னும் புதுப்பிக்கப்பட வேண்டும். தரிசனம் காண்கிற ஆவியாய், சொப்பனம் காண்கிற ஆவியாய், தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஆவியாய், தேவ பிரசன்னத்தை உணர்கிற ஆவியாய், தேவ சத்தத்தை கேட்கிற ஆவியாய் எங்கள் ஆவி புதுப்பிக்கப்படுவதாக. புதிய சாயலாக உங்களுடைய சாயலை நாங்கள் அணிந்து கொள்ளும்படியாக எங்களுக்கு உதவி செய்யும். ஒவ்வொரு விசுவாசிகளையும் குடும்பங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.
அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அந்நிய ஐக்கியமும் இந்த காலவேளை ஆராதனையில் அந்த ஒவ்வொருவரோடும் விசேஷமாயிருப்பதாக. ஆமென்.